யாருன்னே தெரியாதவங்க நம்மளை குத்துனா கூட தட்டி விட்டு போயிடலாம். ஆனா கூடவே இருந்துட்டு கரெக்டான டைம்ல நம்ம காலவாரி விட்டுருவாங்கல்ல, அதுவும் எதிர்பார்க்காத ஒரு நபர் நம்மள காலவாரி விடுவாங்க பாத்தீங்களா, பர்ஃபெக்டான டைம்ல. அந்த ஒரு வழியை நம்மளால தாங்கிக்கவே முடியாது. இப்ப தளபதி விஜய்க்கும் அதே நிலைமை தான். நினைச்சாலே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு மனுஷனுக்கு அடி விழலாம், ஆனா அடி மேல அடி மேல அடி மேல விழுந்துகிட்டே இருந்தா அவர் என்னதான் பண்ணுவாரு எனக்கு புரியல. நான் நினைக்கிறேன், ஓகே, நான் அந்த அவருக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கு அவர் ஏதோ அஃபேர் வச்சுட்டு இருந்தாரு ஏதோ ஒரு ஹீரோயின் கூடன்னு சொல்றாங்க. ஓகே, 30-35 வருஷம் ஆயிட்டு இருக்கோம். ஓகேவா, அப்பெல்லாம் வந்து பொண்டாட்டிக்கு எதுவும் தெரியல. கரெக்டா இப்படி எலெக்ஷன் டைம்ல தெரியுதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஏன் இவ்வளோ நாளா வந்து சங்கீதா மேம்க்கு இதை பத்தி எதுவும் தெரியலையா? இப்பதான் கரெக்டா வந்து அவங்களுக்கு டிவோர்ஸ் ஃபைல் பண்ணணும்னு தோணுச்சா? இதே மாதிரிதான் விஜய் ஸ்கீம். அண்ட் அது பேசுற அளவுக்கு வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் பாலிடிக்ஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ். சீரியஸா வந்து ரொம்ப பயமா இருக்கு. ஏதோ சினிமா பாக்குற மாதிரியே இருக்கு. இப்பதான் லிட்டரலா அந்த எலெக்ஷன் ஃபீல் வருது. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஒரு நல்ல ஒரு லீடர் நம்ம நாட்டுக்கு கிடைக்கணும்ட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்.